இன்னைக்கு நம்ம ஏற்கனவே பாருங்க, இன்னைக்கு கர்நாடகா பெங்களூரு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா பல பயங்கரவாதிகள் இன்னைக்கு பெங்களூரை மையமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல பேர் பிடிபடுகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் அனைவருக்குமே பங்களாதேஷனுடன் சம்பந்தம் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு பிடிபட்டிருக்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். அதே போல பெங்களூருல இருந்து தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் தமிழகம், பெங்களூரு, அதே போல இங்க இந்த பக்கம் வந்து ஆனா இங்க நடக்குது. இப்ப அதுக்கு இவங்க பேசியிருக்கலாம்ல, பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள், பெண்களுக்கு விடுதலை, உண்மையான விடுதலை இங்கு கிடைக்கவில்லை, பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி இங்க வந்து பேசுறாங்க. ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன சம்பவம் இங்க நடந்தது. அதற்காக வந்து இந்த பள்ளிக்கூடத்தையே இழுத்து மூடணும் அப்படின்னு சொன்னாங்க. பத்மாஸ்ரீ சதுர் பள்ளிக்கூடம், அதுக்காக பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தினாலும் இந்த 2 கிராமங்களும் அப்பொழுது இருந்திருக்கிறது. அந்த பழுஞ்சூர் அப்படிங்கிற கிராமமும் இருங்கோட்டை அப்படிங்கக்கூடிய கிராமம். இந்த 2 கிராமத்தையுமே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்க இருக்கக்கூடிய வேணுகோபால சுவாமி கோவிலுக்கு அவர் வந்து இதை வந்து எழுதி வைக்கிறார். அந்த கோவிலுக்கும் அங்க ஒரு சிவன் கோவில் இருக்கிறது. அந்த கோவில்களுக்கெல்லாம் இது வந்து கட்டளைகளுக்கு கொடுத்திருக்கிறார் இனாமாக. அந்த வகையில அந்த தர்காவை சேர்ந்தவர்கள் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு போஸ்டர் அடிச்சு விட்டிருக்காங்க. அந்த போஸ்டர்ல வந்து அமித்ஷாவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி இந்த போஸ்டர் வச்சிருக்காங்க. இந்த போஸ்டரை வைக்க கூடாது, இந்த போஸ்டரை உடனடியாக கிழித்தெறிய வேண்டும் அப்படின்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய பைசி அப்படிங்கக்கூடிய ஒரு அட்வொகேட்டினுடைய தலைமையில போயிட்டு அடிப்படைவாத துலுக்கர்கள் அங்க போய் அந்த போஸ்டர்களை எல்லாம் கிழித்தெறிந்ததுடன் காவல்துறையினர் உதவியுடன் இந்த முக்தாவளியிடம் இதை ஒப்படைக்க முடியாது, உடனடியாக அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று நடத்தியிருக்கிறார்கள். அதன் பிரகாரம் ஒரு 4 மணி நேரமே அந்த முக்தாவளி அந்த தர்காவில் அந்த பெண்மணி அனுமதிக்கப்பட்டு உடனடியாக அவரை வெளியேற்றுகிறது. காவல்துறையும் அதற்கு ஆதரவாக சென்று எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திப்பு சுல்தானுடைய ஆட்சி காலத்துல கும்பகோணத்துல இதே போல ஒரு தஞ்சாவூர், கும்பகோணம் பகுதிகளில் இதே போல ஒரு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடந்துள்ளது. அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துல கல் எறிந்திருக்கிறார்கள். அதற்காக வந்து அவங்க மேல வந்து அவர்களுக்கு வந்து ஒரு ஃபைன், அவங்களுக்கு இது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற செய்திகள்லாம் வரலாற்று பதிவுகள்ல இருக்கு. டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். வந்தவாசி இந்து முன்னணி பொறுப்பாளர் ஆறுமுகம் வீட்டின் மீது கல்லெறி தாக்குதல், தொடரும் இஸ்லாமிய பயங்கரவாதம். அடிப்படைவாதிகளுக்கு அடிபணிந்து பெண் முத்தவள்ளியின் உரிமையை பறித்த காவல்துறை. செயின்ட் ஜான்ஸ் பள்ளி ஆக்கிரமித்த கோவில் நில மீட்பு யாருக்கு லாபம்? திரைத்துறை பெண்களை ஆபாசமாக பேசும் காந்தராஜை காப்பாற்ற கூட்டுச்சதியா? பெங்களூருவில் ஒரு பாகிஸ்தான், உயர்நீதிமன்றம் அதிருப்தி. இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று சிந்திக்க இருப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா வெங்கட். வணக்கம் பண்டிகுமார். சில காலமாக வந்து இஸ்லாமிய அடிப்படைவாதிகளோட அச்சுறுத்தல் கம்மியாக இருந்ததுன்னு சொல்லலாம். அது இஸ்லாமிய இந்து இயக்க தலைவர்களுக்கு வந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்துது, இல்லை தாக்குதல் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் வந்து அடிப்படைவாதிகளில் வந்து சில நாட்கள் வந்து சுமார் நேரத்தில் மீண்டும் தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டதோ என்று இந்து மணி சபை கேள்வி எழுக்கும்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த இந்து மணி தலைவர் வந்தவாசி ஆறுமுகம். இவருக்கு ஏற்கனவே அச்சுறுத்தல் இருக்கிறதுனால வந்து இவருக்கு வந்து காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. அவர் மீது கற்களை கொண்டு எறிந்தவர்கள் பேர் வந்து முன்னா, ஆசிக். அந்த 2 நபர்களும் வந்து கற்களை எறிந்திருக்கிறார்கள். இவ்வளவும் காவல் அதிகாரிகள் முன்னாடியே இந்த கற்களை எறிந்திருக்கிறார்கள். இந்நிலையத்தினுடைய தொடர்பாக புகார் கொடுக்கும்போது அவர் இருவரையும் கைது செய்யப்பட்ட போது காவல்துறை சார்பாக வந்து இருவரும் மதுபோதையில் இருந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக இந்து முன்னாடி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. என்ன ஒன்றுனா, பிரச்சனை பெரிதாக்கப்பட வேண்டாம் என்று காவல்துறை சார்பாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் ஒவ்வொரு முறையும் இந்து இயக்க தலைவர்கள் மற்றும் இந்து கோயில்களை தாக்குதல் நடத்தப்படும் போது ஒன்று அவர் மனநிலை சரியில்லாதவர் இருக்கிறார், இல்லை என்றால் மது போதையில் இருக்கிறார் என்று காவல்துறை கூறுகிறது. இது எந்த அளவுக்கு நியாயம் என்று இந்து முன்னணி சார்பாக கேள்வி எழுப்புகிறார். இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? இவர் வந்து இந்த ஆறுமுகம் அப்படிங்கிறவர் திருவண்ணாமலை வந்தவாசியை சேர்ந்தவர். அந்த பகுதியில் வந்து விநாயகர் சதுர்த்தி விழாவை வந்து தொடர்ந்து இந்து முன்னணி சார்பாக பிரம்மாண்டமாக அவர் நடத்தி வருகிறவர். அந்த ஒரு காரணத்துக்காகவே இவர் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிகிறது. ஏன்னா இவ பாருங்க, இந்த மாதிரி வீடுகளுக்கு மேல வந்து இப்படி கல்லை கொண்டு எரிஞ்சிருக்காங்க. அந்த வீட்டுக்கு பாதுகாப்பாக அவருக்கு ஏற்கனவே ஒரு அச்சுறுத்தல் இருப்பது என்பதற்காக PSOவும் போடப்பட்டிருக்கிறது. அவர் இருக்கும் பொழுதே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இதுல ஒரு முக்கியமா நம்ம பார்க்கணும் அப்படின்னா,
இந்துக்கள் எந்த ஒரு திருவிழாக்களை சந்தோஷமாக இணைந்து கொண்டாடினாலும் இவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது இந்த அடிப்படைவாத இந்த துலுக்கர்களால் இது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறத நம்ம காலமாக பார்த்திருக்கிறோம். இந்த விநாயகர் சதுர்த்தி கலவரம் அப்படிங்கிறது ஏதோ இன்னைக்கு நேர்த்தி கிடையாது, நம்ம வரலாற்று காலத்துல இருந்தே கூட நடந்துதான் இருக்கிறது. எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திப்பு சுல்தானுடைய ஆட்சி காலத்துல கும்பகோணத்துல இதே போல ஒரு தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதிகளில் இதே போல ஒரு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடந்த பொழுது அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துல கல் எறிந்திருக்கிறார்கள். அதற்காக அவங்க மேல அவர்களுக்கு ஒரு ஃபைன், அவங்களுக்கு இது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற செய்திகள்லாம் வரலாற்று பதிவுகள்ல இருக்கு. அதற்கு பிறகு நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நாடு முழுக்கவே இந்த விநாயகர் சதுர்த்திக்காக அந்த சமயங்கள்ல ஏதாவது ஒரு வகையில இவர்கள் அது மேல கல் எறியறது, தாக்குதல் நடத்துறது, இது வழியா ஊர்வலம் போகக்கூடாதுன்னு சொல்றது, பட்டாசு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவது என்பதை இவர்கள் செய்து வருகிறார்கள். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஏதாவது இந்துக்கள் மகிழ்ச்சியாக இணைந்து ஒற்றுமையாக ஒரு திருவிழாவை கொண்டாடினா இவங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுக்கு இன்னும் நம்ம பல எடுத்துக்காட்டுகளை நம்மளால சொல்ல முடியும். வரலாற்று காலத்திலிருந்தே நான் சொல்றேன். ஸ்ரீரங்கத்துல அப்படிதான் மிகப்பெரிய ஒரு உற்சவம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்துலதான், அந்த நேரத்துலதான் துலுக்கர்களால் ஸ்ரீரங்கம் தாக்கப்பட்டது. அதே போலதான் நீங்க பாருங்க, கர்நாடகா மாநிலத்துல மாண்டியா மேல்கோட்டையில தீபாவளி திருநாள் அன்றுதான் அங்க அப்படி ஒரு கோர சம்பவம் நடந்தது. இன்றும் கூட அந்த பகுதிகளில் தீபாவளி கொண்டாடப்படுவதில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அங்க இருந்த அத்தனை ஆண்களையும் வெட்டி கொன்றார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு கொடூரமான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இது இந்த அடிப்படைவாத துலுக்கர்களுடைய மைண்ட் செட்டாகவே இது மாறிக்கொண்டு வருகிறது. இது போல கொண்டாடுவதை விடக்கூடாது, உடனடியாக அதை தடுத்து நிறுத்த வேண்டும். பாருங்க, ராம ஜென்ம பூமி ஊர்வலம், ராமநவமி ஊர்வலம் வருதா, அந்த ராமநவமி ஊர்வலத்துல கல்லெறிகிறது. கிருஷ்ண ஜென்ம ஊர்வலம் வருதா, கிருஷ்ண பிறந்த நாளுக்காக பெரிய மக்கள் இணைந்து ஊர்வலம் நடத்துகிறார்களா, உரியடியா, அதுல எல்லாத்துலயும் இந்த கல்லெறி நாடு முழுவதும் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துல இந்த மாதிரி கல்லெறி நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதை தொடர்ந்து இந்த அடிப்படைவாத இஸ்லாமிய மக்கள் தொடர்ந்து இதை செய்து வருவதையும் நம்மளால தெளிவாக நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இதுல எல்லாத்துலயும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு துரதிருஷ்டம் என்ன அப்படின்னு சொல்ல வந்தா, இப்ப பாருங்க, இந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் அந்த பிஎஸ்ஓ முன்னிலையிலேயே நடந்திருக்கு. பிஎஸ்ஓ முன்னிலையிலேயே ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அப்ப அந்த பிஎஸ்ஓ யாரு கல்லெறிகிறாங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்க தடுக்க வரும் பொழுது நீ என்ன பண்ணுவ, துப்பாக்கி எடுத்து சுடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நெஞ்சை நிமித்தி காமிச்சிருக்கான் வந்த 2 பேர்ல, அந்த முன்னா ஆசிக், அந்த 2 பேர்ல. அப்ப நீங்க நல்லா ஒரு விஷயத்த நீங்க பாருங்க, ஒரு போலீஸ்காரரையே கூட நீங்க மிரட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இவர்கள் இருக்காங்க. இதற்கு உடனடியாக இது இரவு ஒரு 1:30 மணி அந்த வாக்குல நடந்திருக்கு. இந்த சம்பவம் முடிந்த உடனேயே இதற்கு காவல்துறையில கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இதற்கு சாட்சியாக அந்த பிஎஸ்ஓவே இருந்திருக்கார், அவர் இதற்கான போட்டோகளை எல்லாம் கூட எடுத்திருக்கிறார். அப்ப அதை கொண்டு போய் இதை காமிக்கும் பொழுது அப்ப காவல்துறை சொன்ன பதில் என்ன அப்படின்னு சொன்னா, இவர்கள் மது அருந்தி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிலாடி நபி அந்த நாள்ல கைது செய்யக்கூடாது என்று காத்திருந்து அவர்களை கைது செய்வேன். அந்த ராத்திரில் உடனடியாகவே கைது செய்திருக்கலாமே, கைது செய்யவில்லை. அதற்கு அடுத்த நாளாக இவர் போய் கைது செய்யப்படும் பொழுது இப்ப அந்த முன்னாவை மட்டும்தான் கைது செய்திருக்கிறார்கள். ஆசிக் தலைமறைவாகிவிட்டான் என்றும் நான் கேள்விப்படுகிறேன். அப்ப நீங்க ஆசிக்குங்கிற ஒரு இன்னைக்கு தாக்குதல் நடத்துறதுக்கு சென்ற ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதியை நீங்கள் இன்னைக்கு விட்டுருக்கீங்க. அப்ப அவரை தப்பு விடுறதுக்காக தான் இன்னைக்கு காவல்துறை வெயிட் பண்ணதா, இந்த சந்தேகம் வரதானே செய்யும். அதை தான் இன்னைக்கு இந்து முன்னணியும் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார்கள். ஏற்கனவே லவ் ஜிகாத்திற்காக எதிராக அதை தொடர்ந்து அதற்கு போராடியவர் வெள்ளையப்பன், அவரையும் இப்படித்தான் கொலை செய்தார்கள். சேலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதே போல ஒரு மிகப்பெரிய ஒரு பால் காவடி எடுத்து போகக்கூடிய ஒரு திருவிழா. அப்ப அந்த பகுதியில இதே போல கலவரம் வந்தது. அது இல்லாம சட்டவிரோதமாக பல மசூதிகளை இவர்கள் கட்டி வந்தார்கள். அப்படிங்கிறதுக்கு எதிராக போராடியதற்கு ஒரே காரணத்துக்காக ஆடிட்டர் ரமேஷ் அவர்களை இவர்கள் படுகொலை செய்தார்கள். இப்ப விநாயகர் சதுர்த்தியை முறையாக கொண்டாடி வருகிறார் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக இன்னைக்கு இவர் மேல ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு முற்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்ப இப்ப என்ன நமக்கு தோணுதுன்னா, நீங்க பாதுகாப்பு இப்ப இந்துக்களுக்கு எப்படி
ஒரு பிஎஸ்ஓ இருந்தாலும் கூட இந்துக்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு கிடைக்காது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை. ஏன்னா போலீஸ்காரரே இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து எதிர்த்து அவன் பேசும் பொழுது அவனுக்கு அந்த தைரியம் எங்கிருந்து வருகிறது? அந்த தைரியம் வரக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு என்ன சொல்றாங்க போலீஸ்காரங்க, அவன் வந்து மது அருந்தி இருப்பாங்க, அதனால இந்த மாதிரி பேசுறாங்க. அப்ப இந்துக்கள் கோவில்களையும் இந்துக்களையும் அடிக்கும் பொழுது ஒன்னாம அது இன்னும் சொல்லப்போனா அந்த இந்து கோவில்களை எவெல்லாம் அடிக்கிறானோ அவன் அத்தனை பேருக்கும் மனநிலை சரியில்லாம தாங்க இருக்கும். ஆனா கரெக்டா மனநிலை சரியில்லாதவன் நேரா வந்து இந்து கோவில் மட்டும்தான் அவனுக்கு கண்ணுக்கு தெரியும். அவனுக்கு மசூதியெல்லாம் கண்ணில் தெரியாது, மற்றதெல்லாம் தெரியாது, நேரம் அங்கே மட்டும் வந்து அடிச்சுட்டு போவான். இதுதான் நம்ம போலீஸ்காரங்க எழுதுற கணக்கு. அதே கணக்குக்கு இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இந்துக்கள் மேல யாராவது தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு சொன்னா, இந்துக்கள் மேல அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி அடிப்படை பயங்கரவாத துலுக்கன் வந்து ஒரு தாக்குதல் நடத்தினா அப்படின்னு சொன்னா, அதை வெட்டினாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கல்லெறிஞ்சு தாக்குதல் நடத்தினாலும் சரி, அவனை என்ன வழக்கு போடுவாங்க, என்ன அவனுக்கு மேல சொல்லுவாங்கன்னா, ஒன்னா இப்ப பாருங்க சொல்லியிருக்காங்க மது அருந்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் மது அருந்திருப்பான் அப்படின்னு சாதாரணமா சொல்லி இருந்திருக்காங்க. இதே ஆடிட்டர் ரமேஷ், பால்கடை சுரேஷ், வெள்ளையப்பன் இவர்களுடைய கொலைகள் வரிசையாக நடந்த போது அப்ப இருந்த டிஜிபி அப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கல் வாங்கல் கணக்கு, அதனால பொம்பளை தகராறு இப்படியாக இருக்கு, இப்படியாக உள்ளதுல தான் வந்து சொந்த பிரச்சனை, நில பிரச்சனை, இதனாலதான் இவர்கள் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் தந்தார். அப்ப இந்து தலைவர்கள் தாக்கப்படும் போது, இந்துக்கள் கோயிலில் தாக்கப்படும் போது அவனுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வெளில வந்துடும். இது பயங்கரவாத தாக்குதலாக இவங்க கண்ணுக்கு தெரியாது. அதனால இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லா தெரியும், நம்ம போய் எந்த இந்துவை தாக்குனாலும் போலீஸ்காரங்க இப்படித்தான் நம்மளை வந்து எழுதுவாங்க, நம்மளை வந்து கண்டிப்பா உடனடியா வந்து கைதெல்லாம் பண்ணிட மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிகிறது. அதனாலதான் போலீஸ்காரரே முன்னாடியே முடிஞ்சா என்னை சுடு பார்க்கலாம் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு தைரியம் இன்னைக்கு வந்திருக்கு. அப்ப இப்படி ஒரு தைரியம் இன்னைக்கு வந்து காவல்துறையால கொடுக்கப்பட்டிருக்குன்னா இந்துக்களுக்கு இன்னைக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பார்கள்? அப்ப இன்னைக்கு காவல்துறைகள் எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க? இப்ப இன்னைக்கு இந்துக்களுக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால இந்துக்கள் விழாக்கள் கொண்டாடுறத இன்னைக்கு தடுக்கக்கூடியவர்கள், இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய விழாக்களையுமே அவங்க அதாவது எப்படி பாருங்க, இன்னைக்கு வந்து தர்கா வழிபாடு, இன்னைக்கு தர்கா வழிபாட அந்த இவங்க அடிப்படைவாத முஸ்லிம்கள் இல்லாம ஒரு சாஃப்ட் முஸ்லிம்ஸ்கள், நல்லபடியா இருக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டினுடைய மதிக்கக்கூடிய துலுக்கர்கள், இவங்க அந்த வழிபாடுகளை மேற்கொண்டா கூட அதை வந்து பிடிக்காம அவர்கள் மீதும் அந்த தர்காக்கள் மீதும் தாக்குதல் நடத்துறதுக்கு இன்னைக்கு இந்த அடிப்படைவாத துலுக்கர்கள் இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் மீதும் இந்த மாதிரி அப்ப அவர்களுக்குமே இங்க வந்து பாதுகாப்பு இல்லாமல் போகுது. இன்னொன்னு, காவல்துறையினரும் இந்த பயங்கரவாத அடிப்படைவாத துலுக்கர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய போக்கினால இவர்களுக்கு என்ன தோணும், நம்மளும் அப்படி அதுதான் சரியோ அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு காவல்துறையினர் ஏற்படுத்தி வருகிறார்கள். இப்ப நம்மளுடைய இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த மகாவிஷ்ணுவை வந்து அதால் நானே வந்து சரண்டர் ஆறேன்னு சொல்லிட்டாரு. எந்த நாட்டுல இருந்து நான் எந்த போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் சொல்லி நானே வந்து சரண்டர் ஆறேங்க, இன்னைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னமோ இவங்க போய் கரெக்டா வந்து கண்டுபிடிச்ச மாதிரி நேரா போய் அங்க ஏர்போர்ட்ல போய் ஏதோ பயங்கரவாதி தப்பிச்சு ஓடுற மாதிரி 300 போலீஸ் அங்க போய் நின்று அவர் போய் பிடிச்சிட்டு வந்தீங்களே. இன்னைக்கு ஒரு கிரைம் நடந்திருக்குல்ல, இன்னைக்கு ஒருவேளை அந்த பிஎஸ்ஓ அந்த இடத்துல பாதுகாப்புக்கு இல்லைன்னா அவர் கொல்லக்கூட பட்டிருக்கலாமே. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்த ஒரு இடத்துல மெல்ல அவன் தண்ணி அடிச்சுட்டு கல்லெடுத்து எறிஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் நீங்க பிடிக்க போகும்போது இன்னொரு ஆள் தப்பி தலைமறைவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப இன்னைக்கு போலீஸ் இல்லையா இன்னைக்கு போய் பிடிக்க? இல்லை எங்கேயாவது வேற எங்கேயாவது போயிட்டாங்களா? கேள்வி வருது இல்லை. அப்ப இந்த காவல்துறையுமே இந்த பயங்கரவாத போக்கிற்கு இன்னைக்கு அடிபணிந்து செல்கிறதா? அவர்களுடைய ஆதரவோடு இப்ப பாருங்க, சுங்கச்சாவடிகள் முழுக்க அடிச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய இத்தனை இடத்துல 5-6 இடத்துல சுங்கச்சாவடிகள் வெவ்வேறு இடங்கள்ல இன்னைக்கு அடித்திருக்கிறார்கள். போராட்டம் இல்லை, நன்றாக பார்க்கணும், வன்முறை நடந்திருக்கிறது, அங்க சுங்கச்சாவடிகள் சூறையாடப்பட்டிருக்கு. அப்படின்னா இப்ப எப்படி ஒரே நேரத்துல இவ்வளவு இடங்கள்ல நடத்தப்பட்டது? அது உளவுத்துறைக்கு அப்ப தெரியாதா? காவல்துறை என்ன செய்து கொண்டு இதெல்லாம் நம்ம கேள்வி வருது இல்ல. அப்ப இந்த மாதிரியாக காவல்துறை தூங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த பயங்கரவாதத்திற்கு இவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் ஊக்கம் கொடுப்பதாக அமைந்து கொண்டிருக்கிறது.
அதை தான் நம்ம இதில் முக்கியமாக நம்ம பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரியான அடிப்படைவாத விஷயங்கள் தொடர்ந்து தமிழகத்தில் நடந்து கொண்டிருப்பதற்கு காரணம், தமிழகத்தில் மட்டும் இல்லை நாடு முழுவதும் நடந்து கொண்டிருப்பதற்கு காரணம், ஏற்கனவே நாம் அடிக்கடி நாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். குரானில் இருக்கக்கூடிய அடிப்படைவாத கருத்துக்கள் நீக்கப்படாத வரை இந்த சம்பவங்கள் தொடரத்தான் செய்யும். அதே நேரத்தில் அரசியல்வாதிகளும் இவர்களுடைய ஓட்டுக்காக இதை கண்டு கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் காவல்துறையினரும் அரசியல்வாதிகளுடைய கைப்பாவையாக செயல்படக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இந்த பயங்கரவாதம் என்பது அதிகரித்து வருகிறது என்பதையே இது காட்டுகிறது. இன்னைக்கு மாநில அரசில் இருக்கக்கூடிய காவல்துறையினரால் இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு பாதுகாப்பு தர முடியவில்லை என்ற சூழ்நிலையில் மத்திய அரசு தான் இன்றைக்கு இந்துக்களை பார்க்க வேண்டிய கடமை, பாதுகாக்க வேண்டிய கடமை இன்னைக்கு மத்திய அரசுக்கு இருக்கிறது. இது மத்திய அரசு செய்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்னைக்கு இருக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு ஏன்னா இப்ப பாருங்க, கருணாநிதியை கைது செய்ய வரும் பொழுது ஐயோ கொள்றாங்கன்ற நாடகங்கள்லாம் போடப்பட்ட பொழுது மத்திய காவல்துறை அவரை அப்ப பாதுகாக்க வந்தது. அப்ப மத்திய காவல்துறை இதுக்கெல்லாம் பாதுகாக்க வரும் என்கும் பொழுது இந்துக்களுடைய உயிருக்கே அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நிலையில இந்துக்களுடைய உயிர்களை காப்பாற்றுவதற்கு மத்திய காவல்துறை வர முடியாதா? இது நம்மளுடைய கேள்வி. 2 தினங்களுக்கு முன்னாடி தான் ஒரு சென்னை மன்னரில் இருக்கக்கூடிய ஒரு தர்கா, அசாரே ஷெரீஃப் என்ற ஒரு தர்கா மிக பழமையான தர்கா. அந்த தர்கா 2 நாளுக்கு முன்னாடி தான் மத்திய உள்துறை அமைச்சர் உத்தரவில் மீண்டும் திறக்கப்பட்டது. ஆனால் அங்கே புகார் சென்ற போது அது விசாரித்தது போது அது தொடர்பாக அந்த தர்காவிற்கே சொந்தம் என்ற நிலைமையில் அவங்களுக்கு திறக்கப்பட்டது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அவருடைய பாராட்டி போஸ்டர்கள் அடிக்கப்பட்டிருந்தது. இது தமிழ்நாடு தர்கா ஜமாத் இது சார்பாக போஸ்டர்லாம் எடுத்து ஒட்டப்பட்டது. 2வது அந்த தர்கா ஒரு முக்தாவளியை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு சொந்தமானது. அவங்களுக்கு சொந்தமானது வக்ஃபோடை உறுதிப்படுத்தப்பட்ட பிறகும் நிலையில் அந்த பெண்மணியை தர்காக்குள்ள உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன இருக்காங்கன்னா, அடிப்படைவாதிய முஸ்லீம்கள் அவர்களை தடுத்திருக்கிறார்கள். தடுத்தது இல்லாமல் அந்த தடுத்தக்கூடிய நிகழ்வு யார் முன்னாடி நடந்தாலும் காவல்துறை முன்னாடியே நடந்திருக்கு. காவல்துறை உதவியோடு செய்தது போல் இந்த இது இருக்குது. அது தொடர்பான வீடியோக்களும் சமூக வலைதளங்களும் வந்திருக்காங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது காவல்துறையினரே அவர்களுக்கு அடிப்படைவாதிகளுக்கு ஆதரவு தருவது போல் உள்ளது. இந்த பெண்மணியை அவர்களே வெளியேற்றுவது போல் உள்ளது. இது பார்த்தீங்கன்னா ஒரு உள்துறை அமைச்சகம் உத்தரவின் பேரிலே திறக்கப்பட்ட ஒரு தர்காவை இவர்கள் எப்படி அடிப்படைவாதிகள் கைப்பற்றார்கள்? இந்த செய்தி நீங்க எப்படி பாருங்க? பல காலமாக ஆக்கிரமிப்பில் இருந்த ஒரு தர்கா, அந்த தர்காவை மீண்டும் அதற்கு உரிய முக்தாவளியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு காரணமாக உள்துறை அமைச்சகம் இதற்கு பின்னணியிலிருந்து செயல்பட்டு இன்றைக்கு அதை மீட்டு கொடுத்திருக்கிறார்கள். இதை மீட்டு கொடுத்த ஒரு காரணத்தினால எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயத்தை யார் மூலமாவது நம்ம மீட்டோம்னா அவங்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக நம்ம போஸ்டர் வைப்பதும் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிப்பதும் இதை நம்ம செய்யக்கூடிய காலமாக அனைவராலும் செய்யக்கூடிய ஒன்று. அந்த வகையில் அந்த தர்காவை சேர்ந்தவர்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்காங்க. அந்த போஸ்டரில் அமித்ஷாவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டர் வச்சுருக்காங்க. இந்த போஸ்டரை வைக்கக்கூடாது, இந்த போஸ்டரை உடனடியாக கிழித்தெறிய வேண்டும் அப்படின்றதற்காக அங்கே இருக்கக்கூடிய 5C அப்படிங்கக்கூடிய ஒரு அட்வொகேட்டினுடைய தலைமையில் போயிட்டு அடிப்படைவாத துலுக்கர்கள் அங்கு போய் அந்த போஸ்டர்களை எல்லாம் கிழித்து எறிந்ததுடன் காவல்துறையினர் உதவியுடன் இந்த முக்தாவளியிடம் இதை ஒப்படைக்க முடியாது, உடனடியாக அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று நடத்தியிருக்கிறார்கள். அதன் பிரகாரம் ஒரு 4 மணி நேரமே அந்த முக்தாவளி அந்த தர்காவில் அந்த பெண்மணி அனுமதிக்கப்பட்டு உடனடியாக அவரை வெளியேற்றிருக்கிறது. காவல்துறையும் அதற்கு ஆதரவாக சென்று இருக்கிறது. அந்த வீடியோக்களை நம்மளால பார்த்தாலே தெரிகிறது, அந்த ஒரு பெண் முக்தாவளி அந்த அம்மாவை எவ்வளவு ஹார்ஷாக பேசி அவர்களை நடத்துகிறார்கள், தள்ளி விடுகிறார்கள். எல்லாருமாக சேர்ந்து அதை அனைத்தையும் நம்மளால அந்த வீடியோவில் பார்க்க முடிகிறது. அப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாருக்கும் காமனாக பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு காவல்துறை. போன செய்தியிலையும் கூட நீங்க பாருங்க, ஒரு ஹிந்துவினுடைய வீடு தாக்கப்படுகிறது. அப்ப தாக்கப்படும் பொழுது அதற்காக கொண்டு புகார் கொடுக்க செல்லும் பொழுது அந்த புகார் உடனடியாக ஏற்கப்படவில்லை. இங்கேயும் பாருங்க, ஒரு தர்காவை சேர்ந்த ஒரு முக்தாவளி, அந்த முக்தாவளி இத்தனைக்கும் அவங்க ஆக்கிரமிப்புல இருந்ததை மீட்டு கொடுத்தது உடனே அவங்க அதுக்கு வராங்க. அப்படி அது இத்தனைக்கும் உள்துறை அமைச்சகத்தினுடைய ஒரு ஆர்டர் பேர்ல அவங்க அதை மீட்டிருக்கிறார்கள், சட்டப்படி உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். அதை அராஜகமாக வெளியேற்றுவதற்கு இன்னைக்கு காவல்துறை துணை போகிறது. அப்படின்னா இன்னைக்கு காவல்துறை எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இப்ப எதற்கு ஆதரவாக இந்த காவல்துறை நடக்கிறது?
இப்ப காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் செய்து விட்டா கூட அவர்களை வந்து நம்ம ஏதாவது ஒரு போஸ்டிங் உடனடியாக மாற்றி அனுப்புகிறோமே, அனுப்புறதை வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறார்களே. அப்ப இன்னைக்கு இதுக்கு நடந்து கொண்ட இந்த காவல்துறையினர் மேல இவங்க என்ன வழக்கு போட போறாங்க? சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா, இல்லை இவர்களை மாற்றுவார்களா? ஒரு ரேடிக்கல் எலிமெண்ட்ஸுக்காக அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இன்னைக்கு காவல்துறையினரே வந்து நிற்கிறார்கள்னா தமிழகம் எந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்குன்னு பாருங்க. அப்ப இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மக்களுக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குமா இருக்காதா? இன்னைக்கு மக்கள் வந்து எப்படி வந்து இதை பார்ப்பார்கள்னு பாருங்க. சரி, இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, இந்த சம்பவத்தை பத்தி யாராவது வாய் திறந்து பேசினாங்களா? இன்னைக்கு இதே வந்து மனிதநேய மக்கள் கட்சி அராஜகமாக எல்லா இடங்களிலும் வன்முறையாக அடித்து உடைத்த சுங்கச்சாவடியை பற்றி எல்லா இடத்துலையும் பேச முடிந்தவர்கள் இதை பத்தி எங்கேயாச்சும் பேசினாங்களா? இந்த மாதிரி ஒரு அராஜகம் இத்தனைக்கும் அவர்களுக்குள்ளாரவே நடந்திருக்கு. இது வேற்று மதத்தினர் இங்க யாரும் கிடையாது. வஹாபி முஸ்லிம்கள் இன்னைக்கு தர்காவை ஏற்றுக்கொள்ளாம இன்னைக்கு தர்காவை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த தர்காவை இவ்வளவு நாள் ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள். ஆக்கிரமித்து வைத்திருந்த தர்கா மீட்கப்பட்டு அவர்களிடமே முறைப்படி ஒப்படைக்கப்பட்ட நிலையில அதை இன்னைக்கு நீங்க தாக்கியிருக்கீங்க அப்படின்னா, அவங்கள வெளியேற்றிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, எப்படி வந்து இந்த வஹாபியிசம் என்பது எல்லா தர்காக்களையும் ஒழிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கணும். இது இந்துக்களுக்கு மட்டும் அச்சுறுத்தல் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து துலுக்கர்களுக்குமே இது ஒரு எச்சரிக்கையாக பார்க்கணும். இது இந்துக்களுக்கு மட்டுமான ஆபத்து கிடையாது, இது அவர்களுக்குமான ஒரு ஆபத்து. இன்னைக்கு அந்த ஏரியாவிலேயே கூட அந்த போஸ்டர் எங்கேயுமே இல்லாம அப்புறப்படுத்தியிருக்காங்க. நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, எங்கேயாவது வந்து வைக்கப்பட்ட ஒரு திமுக பேனரோ ஏதோ ஒன்று யாராவது எடுத்து தூக்கி போட்டாங்க, எங்கேயாவது இது பண்ணிட்டாங்கன்னா உடனடியாக காவல்துறை போய் அவங்களை வந்து கைது செய்யுது. இல்லை திமுகவை பத்தி ஏதாவது தவறா பேனர் வச்சிருந்தா அவங்கள போய் கைது செய்கிறது. இல்லை அந்த பேனரை எல்லாம் போலீஸ்காரங்களே கிழிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்க்குறோம்ல. உள்துறை அமைச்சரோட போஸ்டர், இதனை உள்துறை அமைச்சருக்கான ஒரு போஸ்டர். அப்ப இன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்தா என்ன, யாராக இருந்தா என்ன, நாங்கள் இந்த நாட்டில் என்ன சட்டம் எப்படிப்பட்ட அதிகாரிகள் கொடுத்தாலும் அதை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படி எங்கக்கூடிய மனப்பாங்கில தான் இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த துலுக்கு அடிப்படைவாதங்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்க புரிஞ்சுக்கணும். அடுத்ததா நம்ம இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து நம்ம தமிழகத்துல நம்ம பார்த்துட்டு வரோம், இதே இந்த மாதிரியான அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்புகள் தொடர்ந்து என்ன இங்க செய்து கொண்டு வருகிறார்கள்? பித்தத் ஒழிப்பு, ஷிர்க் ஒழிப்பு அப்படின்னு சொல்லி ஒழிக்கிறது, தர்கா ஒழிப்பு, இதையெல்லாம் தொடர்ந்து இங்க வந்து செய்து கொண்டிருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு அவர்களுக்குள்ளாரியே இன்னொரு பிரிவினரை ஏற்க முடியாமல் அந்த பிரிவினரை ஒழிக்க வேண்டும். நாட்டில் வேற எங்கேயோ உலகத்துல எங்கேயாவதெல்லாம் நடக்கக்கூடிய பயங்கரவாதத்தை எல்லாத்தையும் இந்த துலுக்கர்கள் மத்தியில் அந்த பயங்கரவாதம் நடக்குது அப்படின்னு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமே இன்று வந்து இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியாக ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு அவர்களையும் பயங்கரவாதிகளாக ஆக்க மூளை செலவை செய்து வருகிறார்கள். இன்னைக்கு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு துருக்கனையும் கூட இவர்கள் வந்து வேண்டுமென்றே இதை மாதிரி ஆக்குவதற்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதை வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய துலுக்கர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம ஸ்ரீ டிவியில் அடிக்கடி வந்து துலுக்கர்கள் துலுக்கச்சி நம்ம சொல்றோம் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கிறார்கள். ஆனால் நம்ம ஏன் அதை நம்ம சொல்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்லி கொண்டுதான் வருகிறோம். எப்போ வந்து இஸ்லாம் அப்படிங்கக்கூடிய வார்த்தை, இஸ்லாமியர்கள் அப்படிங்கக்கூடிய வார்த்தைகள் வரும் பொழுது அது வந்து ஒரு இஸ்லாமியர்களை தவிர வேறு யாரும், ஒரு குடும்பம் இஸ்லாமியரை தவிர அங்கு வேறு யாரும் இல்லை. ஏன்னா அது உலகளாவிய ஒரு சர்வதேச ஒரு நெட்வொர்க்குள்ளார அது போயிடுறாங்க. ஆனா இந்த நாட்டில் இருந்தவங்களாம் என்ன ஆதி காலத்துல இருந்தே வந்து அரேபிய மொழி கத்துட்டு இருந்தவங்களா, இல்லை ஆதி காலத்துல இருந்தே இங்கே வந்து இதற்கு பின்பாக இங்க வந்து மதம் மாறியவர்கள் பல பேர் வந்து அந்த காலத்தில் நடந்த கொடூரங்களுக்கு பயந்து மதம் மாறியவர்கள். இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் இந்த மண்ணினுடைய மைந்தர்களாக தானே இருக்காங்க. அவங்கள இப்ப நீங்க வந்து எப்படி வந்து இஸ்லாமியர்கள் அப்படின்னு நீங்க சொல்ல முடியும்? அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் என்ற ஒரு வார்த்தையை நம்ம உபயோகித்தாலே அவர்களுக்கு மற்றவர்கள் எல்லாம் காஃபிர்கள் ஆயிடுவார்கள். ஆனா அதே நேரத்துல நீங்க துலுக்கர் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவர்கள் நம்மளுடைய சகோதரர்கள் சகோதரிகள், அவங்க நம்ம நாட்டை விட்டு வெளியில போகல.
இந்த ஒரு அடிப்படையில தான் நாம இந்த வார்த்தைகளை நாம வந்து இங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு காவல்துறை இன்னைக்கு நம்ம இந்த செய்தியில நம்ம பார்க்க வேண்டியது 2 அம்சம். ஒண்ணு, இன்னைக்கு இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் இங்க இருக்கக்கூடிய பாரம்பரியமாக ஒரைபட்டு கொண்டிருக்கக்கூடிய துலுக்கர்களை அவர்கள் கொடுக்கக்கூடிய வேற ஒரு பிரிவுகளை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை அழித்து வஹாபீசத்தை மட்டுமே நிலைநாட்டணும், அதாவது பயங்கரவாதத்தை மட்டுமே கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில தான் சிற்கு பித்தத் ஒழிப்பு என்பதெல்லாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக இதுல நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு செய்தி என்னன்னா, காவல்துறையினருடைய செயல்பாடுகள். காவல்துறையினர் இவ்வளவு நாள் வந்து இந்த ஆட்சியாளர்களுக்கு ஏஜென்ட்டுகளாக நடந்து கொள்கிறார்கள். ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறார்களோ அதற்கு இவர்கள் சாதகமாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு இந்த பயங்கரவாதிகளுக்கு கூட இவர்கள் வந்து ஏஜென்ட்டுகளாக செயல்படுகிறார்களோ அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சம் நமக்கு இங்க நிலவுகிறது. அப்ப இந்த மாதிரி இவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய காவல்துறையினர் தண்டிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? எது என்பதை ஆராயாமல் இன்னைக்கு வந்து ஒரு ஃபைசின்னு ஒரு அடிப்படைவாத இஸ்லாமியன் ஒருத்தன் வந்து இதற்கு எதிராக இங்க வந்து எல்லா ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சு போராட்டம் நடத்தினா காவல்துறையினும் அவருக்கு ஆதரவா என்ன ஆர்டர்னு கூட பார்க்காம அவனுக்கு ஆதரவாக பேசுகிறது அப்படின்னு சொன்னா அப்ப அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய காவல்துறையினர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? அப்ப இவர்கள்லாம் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும். அப்பதான் காவல்துறையிலையும் கூட இருக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் களையப்படும். இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு இந்த அச்சுறுத்தலும் ஏற்படும். இங்கே காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் இந்த மாதிரியான முஸ்லிம்களும் காப்பாற்றப்பட வேண்டும். அவர்கள் இதை தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியாக வஹாபியில போய் தங்கள் குழந்தைகள் மாட்டிக்கொள்ளாமல் அவர்களும் விழிப்புணர்வோடு செயற்பட வேண்டும் என்பதை தான் இந்த செய்தி காமிக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் பூதமல்லி, இந்த பூதமல்லியில் சுமார் வந்து ஒரு 200 கோடி மதிப்புள்ள ஒரு சொத்தை வந்து மீட்டுள்ளதாக வந்து 2 நாள் முன்னாடி பேப்பரில் வந்துருச்சு. எல்லாரும் அவகான்னு பாராட்டப்பட்டிருந்தோம். பட் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மிக பெரும் அதிர்ச்சியை தரக்கூடிய விஷயம். கிட்டத்தட்ட வந்து அது வந்து அந்த இடத்த வந்து ஒரு 20 ஏக்கர் இடத்த வந்து அரசு நிலத்தை வந்து செயின்ட் ஜான்ஸ் கல்வி அறக்கட்டளை, அந்த கிறிஸ்துவ அறக்கட்டளை வந்து அது வந்து குத்தகைக்கு எடுக்கிறாங்க 20 வருடங்கள். 1993 2013 வரைக்கும் இந்த 20 வருடங்கள் குத்தகைக்கு எடுக்கப்பட்டிருக்கிற பொழுது அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ரெசிடென்சி ஸ்கூல் கட்டுறாங்க. பல்வேறு மாநிலங்களிலிருந்து அவங்க வந்து ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்திருந்தார்கள். கொரோனா காலத்தில் வந்து பள்ளி மூடக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருந்தது, மூடப்பட்டுள்ளது. அதன் பின்னர் வந்து மாணவர்கள் சேர்க்கையும் பெரிதாக நடந்த அந்த பள்ளிகள் டெம்பரரியாக மூடப்பட்டிருந்தது. டெம்பரரியாக மூடப்பட்ட பிறகு தான் வந்து அதிகாரிகளுக்கு வந்து அப்போதே தெரிஞ்சிருக்கு, அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இந்த பள்ளிக்கூடம் எவ்வளோ இடத்துல இருந்திருக்கு அப்படின்னு பாருங்க. கொடுக்கப்பட்ட இடம் 20 ஏக்கர். அவங்க அதோடு சேர்ந்து ஒரு 25 ஏக்கரை சேர்த்து கையகப்படுத்தி நீச்சல் குளம், விளையாட்டு மைதானம், இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து இழுத்து பிடிச்சி கட்டியிருக்காங்க. 20 வருஷமாக அவங்களுக்கு தெரியல. ஆனால் இப்போ தான் அவங்களுக்கு மூடப்பட்ட பிறகு தான் அந்த தெரிஞ்சிருக்கு அதிகாரிகளுக்கு. அது வரைக்கும் என்ன தெரியலன்றது அது அவங்களுக்கே வெளிச்சம். இன்னும் வந்து இன்னொரு விஷயம் அப்படின்னா வந்து இது தொடர்பாக வந்து வருவாய்த்துறையினர் வந்து ஒரு குத்தகை பாக்கியை வந்து கேட்டிருக்கார்கள். தொடர்பாக வந்து கோர்ட்டுக்கு அவங்க வந்து பள்ளி நிர்வாகம் வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்கார்கள். கிட்டத்தட்ட 23 கோடி ரூபாய் வந்து 20 ஏக்கருக்கு தான் அவங்க வந்து குத்தகை பாக்கி இருக்கும். இது 20 ஏக்கருக்கு ஆக்கிரமிப்புக்கு என்ன பண்ணாருன்னு இது தெரியல. நீதிமன்றத்தில் நாடிய பொழுதும் அது நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கு, இவங்களுக்கு வந்து அந்த பள்ளிக்கூடத்தை இடத்தை விட்டு வெளியேறும்னு சொல்லி ஆணைப்பிடுது. அப்படிப்பட்ட ஆணையைத்தான் இவர்கள் செயல்படுத்துகிறார்கள். மூடிய கட்டடத்தை இவர்கள் திரும்ப அவர்கள் கையப்படுத்தியிருக்கார்கள். இந்த செய்தி நீ எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இதில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நிலம் அப்படிங்கக்கூடியது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பழுஞ்சூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இருங்கோட்டை அப்படி இந்த இடத்துக்குள்ளெல்லாம் அது வருது, இந்த ஏரியாக்குள்ளார அது வருது அப்படின்றாங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த நிலத்தை வந்து அரசு எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் புஞ்சை அனாதீனம் அப்படின்னு சொல்லி இந்த நிலத்தை வகைப்படுத்தியிருக்கு. ஆனால் இதனுடைய பேக்ரவுண்ட், இந்த நிலத்தோடைய பேக்ரவுண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த செய்திக்குள்ளார நம்ம வருவோம். இந்த நிலத்துடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடம் வந்து ஜமீன்தார் வெங்கையா என்பவரிடம் இந்த 2 கிராமங்களும் அப்பொழுது இருந்திருக்கிறது. அந்த பழுஞ்சூர் அப்படிங்கிற கிராமமும் இருங்கோட்டை அப்படிங்கக்கூடிய கிராமம். இந்த 2 கிராமத்தையுமே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கே இருக்கக்கூடிய வேணுகோபால சுவாமி கோவிலுக்கு அவர் வந்து இதை வந்து எழுதி வைக்கிறார். அந்த கோவிலுக்கும் அங்கே ஒரு சிவன் கோவில் இருக்கிறது. அந்த கோவில்களுக்கெல்லாம் இது வந்து கட்டளைக்காக கொடுத்திருக்கிறார். இனாமாக அந்த காலத்துல அவர் கொடுத்திருக்கிறார். அது இருந்திருக்கணும். ஆனா என்ன காரணத்தினால அப்படின்னு நமக்கு தெரியல. எந்த காலகட்டத்துல இதை வந்து
இப்படி மாற்றி என்றார்கள் என்றும் தெரியவில்லை. இதற்காக ஏற்கனவே வழக்கம் கூட போடப்பட்டிருக்கிறது. இது வந்து கோவிலுக்கான நிலமாக இதை மாற்ற வேண்டும் என்ற வழக்கம் கூட இருக்கிறது. இந்த நிலையில நம்ம இந்த இடத்த நல்லா பார்க்கணும். இதுக்கு பக்கத்தில் உள்ள நிலங்கள்ல தான் குயின்ஸ்லாண்டும் லயோலா கல்லூரியினுடைய ஒரு பகுதியும் இந்த பகுதிகளில் தான் அவர்களும் இடங்களை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். இப்போ பேப்பர்களில் செய்தி எப்படி வருது அப்படின்னு சொன்னால், தனியார் பள்ளியிடமிருந்து நிலம் மீட்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கணும், தனியார் பள்ளியிடமிருந்து நிலம் மீட்கப்பட்டது. அப்போ இந்த தனியார் பள்ளியினுடைய பெயர் கூட எங்கேயுமே குறிப்பிடலை, தினமலரை தவிர. தினமலரில் மட்டும்தான் செயின்ட் ஜான்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எந்த செய்தியிலுமே இந்த பின்னணியை வந்து அவர்கள் குறிப்பிடவே இல்லை. அப்போ இதில் பாருங்கள், கொரோனா காலத்தில் இந்த பள்ளிக்கூடத்தை மூடி போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பெரிய அளவில் அவர்களுக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் லாபம் வரலை. அதனால இந்த பள்ளிக்கூடத்தில் வேலப்பஞ்சாவடியில் இதே பள்ளிக்கூடத்தை ஒன்று தொடங்கி அங்கே நடத்திட்டு இருக்காங்க. இந்த பள்ளிக்கூடத்தை அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. அப்படியே விட்டுட்டு போன பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி போய் சீல் வச்சு இவங்க இடத்த பிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த வரி பாக்கியை யார் கட்டுவாங்க? குத்தகை பாக்கி யாராவது ஒரு ஆள் கட்டியிருக்கணுமா வேணாமா? அந்த குத்தகை பாக்கியை கட்டுறதுக்காக நாங்கள் வந்து போய் அந்த பெருக்கிற ஸ்கூலில் போய் சீல் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்த நடவடிக்கையில் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுவும் எடுக்கலை. அப்போ இன்றைக்கி எப்படி ஒரு சாதகமாக ஒரு வேலையை அங்கே பார்த்துருக்காங்கன்னு நீங்கள் நல்லா பாருங்கள். இப்போ குயின்ஸ்லாண்டு பிரச்சனையை கூட பாருங்கள். குயின்ஸ்லாண்டில் ஏற்கனவே ஆர்டர் போட்டாங்க, நீங்கள் உடனடியாக கொண்டு போய் அதை மீட்கணும், அதே நேரத்தில் இவ்வளோ கோடி ரூபா பாக்கியும் வசூல் பண்ணுங்கன்னு போட்டாச்சு. அப்போ அந்த குயின்ஸ்லாண்டோட இடமும் வந்து வேணுகோபால சுவாமி கோயிலுக்கு சொந்தமான ஒரு நிலம் தான். அது ஆக்கிரமிப்புல இருந்தக்காரன் காங்கிரஸ் எம்எல்ஏன்னு சொல்றாங்களே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அது பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்களே சொல்கிறார்கள். இந்த சூழ்நிலையில இப்ப என்ன பண்றாங்க, HRNC உடனடியாக செயல்படாம காலதாமதம் செய்கிறார்கள். ஏன்னா அவங்க அதுக்கு மேல்முறையீடு போறதுக்காக வெயிட் பண்ணாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா அதை காலதாமதம் செய்தது. கடைசியாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க மேல் திரும்ப அதுக்கு வந்து போட்டு இன்னைக்கு இதுக்கு ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க. அதையும் கூட என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து கீழே வந்து 2 பெஞ்ச் கோர்ட்டில் வந்து ஸ்டே கொடுத்ததை வந்து சிங்கிள் பெஞ்ச் இது வந்து இதுக்கு இன்னைக்கு தடை வச்சிருக்காங்க, அதுவே சட்டவிரோதம் அப்படின்லாம் சொல்றாங்க வழக்கறிஞர்கள். இப்படிலாம் அப்போ குயின்ஸ்லாண்டு நிலத்தையும் இவங்க மீட்கலை. லயோலா காலேஜ் ஏற்கனவே வச்சுருக்காங்க, லேண்டு பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த லேண்ட்லேயும் வந்து இதே வேணுகோபால சுவாமி கோயிலுக்கு சொந்தமானது தான். அப்போ இந்த கோவில் நிலமும் இன்றைக்கி வேணுகோபால சுவாமி கோவிலுக்கு சொந்தமான ஒரு நிலத்தை நீங்கள் கிளாசிஃபிகேஷன்லேருந்தே நீங்கள் வந்து ஒரு ஃப்ராடை கொண்டு வந்து அது அந்த காலத்துலேருந்தே இதெல்லாம் நடந்திருக்கிறது. அப்போ அந்த காலத்துலேருந்தே கோவில் நிலங்களை வந்து இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணுவது, அப்போ அந்த கோவில் நிலங்கள் இப்போ எதான் ஆச்சு அப்படின்னு தெரியாதக்கூடிய ஒரு சூழ்நிலை கொண்டு செல்வது அப்படின்றது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த அரசாங்கம் ஒரு நிலத்தை மீட்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது சும்மா ஒரு வாய்ப்பேச்சுக்கு தான். ஆனால் இந்த நிலத்துக்கு மீட்கிறதுல வந்து இத்தனை கோடி பாக்கி ரூபாய் எப்போ வசூல் பண்ணுவாங்க அல்லது வசூல் பண்ணிட்டாங்களா, இதுக்கான பதில் இல்லை. அப்போ நம்ம அடிச்சு விடு பாபு அடிக்கடி சொல்லுவாரே, நாங்கள் கோவில் நிலத்தை எல்லாத்தையும் மீட்டு கொண்டு இருக்கிறோம், இவ்வளோ நிலம் மீட்டுட்டோம், இவ்வளோ நிலம் மீட்டோம். ஏன் குயின்ஸ்லாண்டு நிலத்திற்கு மட்டும் அவர் விரைவாக செயல்படவில்லை? கோர்ட் ஆர்டர் மீட்கப்பட்ட பட்டியல்கள் எல்லாம் அவர் சொல்றாரு. இப்போ இவ்வளோ தூரம் வந்து கோர்ட்டே ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உடனடியாக துரிதமாக நீங்கள் செயல்பட்டு அதை நீங்கள் வாங்கியிருக்கணும்ல, ஏன் ஸ்டே ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படிங்கக்கூடிய கேள்வி எழுகுது இல்லை? அப்போ இந்துக்களினுடைய ஒரு என்ன சொல்லணும்னா, அது 177 ஏக்கர், 1 ஏக்கர் 2 ஏக்கர் கிடையாது. அப்போ அந்த 177 ஏக்கரை இன்னைக்கு நீங்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, HRNC வந்து நாங்கள் இவ்வளோ லேண்டை நாங்கள் இந்த ஆட்சி வந்த உடனே மீட்டு கொண்டு இருக்கிறோம். அதுக்கு தான் அண்ணாமலை தொடர்ந்து வெள்ளை அறிக்கை கேட்டுக்கொண்டிருக்கிறார். எவ்வளோ லேண்டுகளே நீங்கள் மீட்டிங்க அப்படின்னு சொல்லி வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவர்கள் இதற்கான வெள்ளை அறிக்கை எதுவும் தரவில்லை. அப்போ இந்த 177 ஏக்கர் இப்போ என்ன ஆகும்? இப்போ இதுலேயே பாருங்கள், 20 ஏக்கருக்கு தான் இவங்க குத்தகை கொடுத்துருக்காங்க. இதை தவிர 25 ஏக்கர் அவன் ஆக்கிரமித்து கட்டினாங்க. அப்போ அந்த 25 ஏக்கர் ஆக்கிரமித்து இவ்வளோ நாள் கட்டியிருந்ததை நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க? அப்போ அதுக்கான தண்டனை என்ன? இதுக்கெல்லாம் கேள்வி இருக்கிறதுல இதுக்கான அதை தான் நம்ம இந்த செய்திக்கு நம்ம தலைப்பாகவே நம்ம கொடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவனுக்கு எப்படி லாபம் வர மாதிரி செய்கிறது. நம்ம தலைப்பு கிட்டத்தட்ட அப்படித்தான் நம்ம கொடுத்துருந்தோம். கிறிஸ்தவனுக்கும் லாபம். இது வந்து இன்னைக்கு இது இன்னொரு ஆக்கிரமிப்பாளராக இன்னைக்கு அரசு உள்ள நுழைஞ்சிருக்கு. ஏன்னா அன்னைக்கே இதை எழுதிட்டாங்களாம், புஞ்சை அனாதீன நிலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கோவிலுக்குரிய நிலத்தை அப்படி தூக்கி எழுதியாச்சு.
எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து இந்த மாதிரி கோவில் நிலங்கள் இன்னைக்கு ஆக்கிரமிக்கப்படுகின்றன? ஒன்று அரசாலேயோ இல்லைனா இந்த மாதிரி தனியார்களாலேயோ இல்லை வேற்று மதத்தினராலேயோ அந்த ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம், அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு என்று. இன்னைக்கு நம்ம வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களுடைய 97வது பிறந்த நாள். இவர் இந்த கோஷத்தை முதலாக தமிழகத்தில் வைத்தது வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள். அரசு ஆலயத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று. அதற்காக பல நூதன போராட்டங்களை எல்லாம் நடத்தியவர். அதனோட வழியில தான் இன்னைக்கு நிறைய பேர் இதற்காக போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, எப்படி வந்து எவ்வளோ காலமாக இந்து கோவில்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டப்பட்டு வருகின்றன என்பதற்கு இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. இந்த நிலம் மீட்கப்படுமா? தமிழ்நாட்டில் நடிக்கும் நடிகர் நடிகைகளை பற்றி ஆபாசமாக பேசியதாக வந்து டாக்டர் காந்தராஜ் மீது வந்து போலீஸ் கமிஷனர் நடவடிக்கை எடுக்க சொல்லி இது தமிழ்நாட்டு திரைப்பட சங்கத்தில் இருக்கக்கூடிய ரோஹிணி, நடிகை ரோஹிணி அவர்கள் அதுக்கு அவங்க விசாக கமிட்டின்னு வச்சுருக்காங்க. அந்த கமிட்டியின் சார்பாக வந்து அவங்க வந்து சென்னை போலீஸ் கமிஷனரோட ஒரு புகார் மனு கொடுத்துருக்கார்கள். அதன் கீழே அவர் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இப்படி பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் பொதுவாக வந்து உமன் ஹராஸ்மெண்ட், பெண்களை பற்றி வழக்குகள் வந்து உடனே அவர் கைது செய்யப்படுவார். அப்படி இருக்கும் பொழுது இந்த நபர் இது வரைக்கும் கைது செய்யப்படவில்லை. புகார் இந்த செய்தி வந்து கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆயிடுச்சு. 2-3 தினங்கள் ஆகணும் இதுவரையும் அவர் கைது செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நாளிதழில் செய்தியாக வந்திருக்கு. அதற்கு காரணம் பல்வேறு காரணங்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் வந்து இது தொடர்பாக வந்து ஒரு பெயர் வெளியிடாத ஒரு காவல் அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா வந்து இவருக்கு வந்து இவர் வந்து ஒரு நடிகையில் மட்டுமல்ல, அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய, அரசியலில் வந்தக்கூடிய கருணாநிதி, ஜெயலலிதா இந்த மாதிரி பல்வேறு திரை நட்சத்திரங்களை பற்றியும் இவர் வந்து இப்போ பேசியிருக்கார், ஆபாசமாக பேசியிருக்கார். அப்படி இருந்தும் இவர் மீது எந்த ஒரு நடவடிக்கை. இவர் காரணம் வந்து ஒரு பின்புலம் இருக்கிற அரசியல் பின்புலம். இவர் வந்து இது கருணாநிதி காலத்தில் வந்தாலும் ஜெயலலிதா காலத்திலும் அவர்களுடைய ஒரு முக்கிய அரசியல் புள்ளியின் சகோதரராக இருக்கிறார். அதன் காரணமாக வந்து இவர் மேல் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார்கள். அதே நேரத்தில் இந்த காலந்தாழ்த்து நேரத்தில் வந்து இவர் வந்து பெயில் வாங்குவதற்கு காலத்துக்கு கடத்துவதாகவும் ஒரு செய்தி சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி நீங்க எப்படி பாருங்க? இந்த செய்தியில நம்ம வந்து ஒரு 2 விஷயத்தை நம்ம இதுல பார்க்கணும். இப்ப இந்த காந்தராஜ் மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். அந்த வழக்கை தொடர்ந்தது நடிகை ரோகிணி, விசாகா கமிட்டியினுடைய தலைவர் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு பெண் உரிமைகளை பத்தி பேசக்கூடியவர்கள் ஏன் இந்த பெண் உரிமைக்காக இன்னைக்கு வந்து போகல? இன்னைக்கு தமிழகத்துல தான் நடந்திருக்கு. சரி, இங்க வேற மாநிலத்தில் நடந்துட்டா இங்க இருக்கிற அரசியலை பார்க்கவே நேரம் இல்லை, அங்கெல்லாம் போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஏன்னா அதனால்தான் மேற்கு வங்கத்துக்கு இங்க உள்ள பெண் உரிமையாளர்கள் யாரும் பேசல. ஆனா இங்க நடக்குது. இப்ப அதுக்கு இவங்க பேசியிருக்கலாம்ல. பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள், பெண்களுக்கு விடுதலை, உண்மையான விடுதலை இங்கு கிடைக்கவில்லை, பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி இங்க வந்து பேசுறாங்கல்ல. ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன சம்பவம் இங்க நடந்தது. அதற்காக வந்து இந்த பள்ளிக்கூடத்தையே இழுத்து மூடணும் அப்படின்னு சொன்னாங்க, பத்மா சேஷாத்ரி பள்ளிக்கூடத்தை. அதுக்காக பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க. இப்போ ஓப்பனா ஒரு ஆளு வீடியோவில் யூடியூப்ல அனைத்து நடிகைகளையும் கேவலமாக அவர் பேசியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களையும் கூட அவர் வந்து கேவலமாக பேசியிருக்கிறார். அதை வெளியில நம்ம சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு ஒரு போலீஸ் அதிகாரியே சொல்கிறார். அந்த அளவுக்கு விஷயங்கள் வெளியில வந்ததுக்கு அப்புறமும் ஏன் இந்த காந்தராஜ் எதிராக போராடவில்லை? இந்த பத்திரிகையாளர்கள்லாம் இருக்காங்களே, இந்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து அவர் வந்து கவர்னர், வயதானவர், தன்னை விட ஒரு பேத்தி வயசுல இருக்கிற ஒரு பொண்ணை நீ நல்லா பண்றமா அப்படின்னு சொல்லி ஒரு தட்டி கொடுத்ததுக்காக அவர் என்னவெல்லாம் இவங்க பேசினாங்க. பெண் உரிமை போச்சு, பெண்களை வந்து அவர் இது பண்ணிட்டாரு அப்படின்னு எவ்வளோ தூரம் நீங்கள் கேவலமாக கீழ்த்தரமாக நடந்து கொண்டிருக்கீங்களோ. அதுக்காக நாங்கள் பெரிய போராட்டம் நடத்தோம், எல்லாம் நடந்தீங்களே. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஏன் இதற்காக இவர்கள் எல்லாம் போர்க்குடி தூக்கவில்லை? அப்போ இந்த பெண்கள் சுதந்திரம், பெண்களுடைய உரிமை, பெண்களுக்காக நாங்கள் பாதுகாப்பாக நாங்கள் இருக்க போகிறோம், நாங்கள் தான் பேசக்கூடிய அப்படிங்கக்கூடிய அவர்கள் அனைவரும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நம்ம இந்த ஒரு செய்தியிலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இதற்கு இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது நடிகை ரோகிணி தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அப்போ இந்த நடிகை ரோகிணி இன்னைக்கு இவ்வளோ நாள் வந்து இந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டைரக்ஷன் பெட்டிஷன் போட்டிருக்கலாமே, ஏன் போடல? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இதே ரோகிணி தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கேரளாவில் பல பெண்களை வந்து எங்களுக்கு வந்து இப்படியெல்லாம் பாலியல் கொடுமை நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அதே வகையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் சொல்ல ஆரம்பித்தார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண் நடிகைகளும், கேரள பெண் நடிகைகள் சொன்னாங்க, அதே போல்
தமிழக பெண் நடிகைகள். சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்க, இதெல்லாம் நீங்கள் வெளியில் மீடியா கிட்ட போய் சொல்லாதீங்க, நம்மளோட அந்த விசாகா கமிட்டி முன்னாடி வந்து சொல்லுங்க, இல்லைன்னா இந்த யூனியனில் வந்து பேசுங்க, அதை வெளியில் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதற்கு தடை விதித்ததே அவங்க தான். அவங்க நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான் எப்படி வந்து இந்த லெஃப்டிஸ்ட் சிந்தனைகளாளர்களுடன் அவர் நடந்து கொள்வார், எப்படி பேசுவார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் அவரை பற்றி சொல்லணும்னா. அப்போ அப்படி இருக்கிறவர் எப்படி உண்மையான பெண் விடுதலைக்காக அவர் பேசுவார், எப்படி உண்மையான பெண்கள் பாதுகாப்புக்கு இருப்பார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய கனிமொழியோ இவங்களோ ஏன் இதுக்காக ஊர்வலம் நடத்தலை, இதுக்கு ஏன் இன்னைக்கு வந்து பேசலை? இன்னைக்கு அந்த காந்தராஜை நீங்கள் வந்து கைது செய்திருக்கணும் இல்லை? அப்போ இந்த திராவிடம் அப்படின்னாலே என்ன உங்களுடைய கணக்கு அப்படின்னு சொன்னால், பேசுறது ஒன்று, செயலில் நடந்துக்கிறது ஒன்று. ஏன்னா இந்த திராவிட கட்சியை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், எப்படி வந்து பெண்கள் அங்கே பாதுகாப்பாக இருப்பாங்கன்றது நமக்கு தெரியும். ஏன்னா அங்கே வந்து என்ன நடந்தது, இருப்புக்கு இல்லைடா அப்படின்னு சொல்லி ஒரு பெண் நிர்வாகி வந்து புகார் கொடுத்ததுக்கு அந்த பெண் நிர்வாகி கட்சியிலேருந்து நீக்கி சாதனை படைத்த கட்சி இது. போலீஸ்காரையவே வந்து ஒரு போலீஸ்கார அம்மாவை இது பண்ண பொழுது அதற்காக வழக்கு கொடுத்தது, அவங்கள வழக்கு வாபஸ் வாங்க வச்ச ஒரு கட்சி, ஒரு ஆட்சி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த ஆட்சியில் வந்து இன்னைக்கு இந்த பெண்கள் சுதந்திரம், பெண்கள் பாதுகாப்பு இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து திராவிட மாடலினுடைய பெண் சுதந்திரம் அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்கணும். இன்னைக்கு இந்த சபரிமாலான்னு ஒருத்தங்க இருக்காங்களே, இதெல்லாம் எங்கெங்கோலாம் போய் பேசுகிறாங்க, அவங்க வந்து இஸ்லாத்துக்கு மாறிட்டாங்களாம், அங்கனால மாறினதுனால வந்து அவங்களுக்கு வந்து பெரிய இது இருக்கா. இந்த ஒரு வீடியோ கூட இடையில போட்டாங்க, பள்ளிக்கூடத்தில் வந்து எப்படி வந்து கட்டி வச்சிருக்கணும், ஆண் வாத்தியார்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு எப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் வந்து ஒரு பெருசாக பேசினாங்களே. இப்போ அவங்க இதுக்கு பேசலாம்ல, நாங்கள் வந்து சபரிமலைக்கு எங்களை வந்து அனுமதிக்கவில்லை, அதுதான் எங்களுடைய உரிமைனாங்களே, இன்னைக்கு இந்த காந்தராஜ் கைது பண்ணுறதுக்காக அப்படின்னு வந்து நீங்கள் பேசியிருக்கலாம்ல. அப்போ இது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு எப்படி இந்த பெண் விடுதலை போராட்டங்கள் நடத்தப்படுகிறது அப்படி என்பதை அனைவரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் இந்த பெண் விடுதலை அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் அனைவருமே வெறும் ஒரு அரசியலுக்காகவும் ஒரு அதை என்ன சொல்றது, இது ஒரு கம்யூனிசம் பேசிக்கொண்டு இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையான பெண் விடுதலைக்காகவோ பெண் பாதுகாப்புகளுக்காகவோ இவர்கள் பேசக்கூடியவர்கள் அல்ல என்பதை இந்த செய்தி மிகுந்த தெளிவாக காமிச்சிருக்கிறது. இன்னொன்று, அரசியல் அழுத்தத்திற்காக இன்றைக்கு காவல்துறையினர் இதை வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ போஸ்ட் போட, ஒரு சும்மா சாதாரணமாக ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு போஸ்ட் போட்டாலே கைது செய்யக்கூடிய காவல்துறையினர் மகாவிஷ்ணுவை கைது செய்வதற்காக 300 போலீஸ் வந்து அன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு போன போலீஸார் இன்னைக்கு இவரை ஏன் கைது செய்யாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் நம்ம கேள்வி. ஆக மொத்தத்தில் இந்த ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியாக நமக்கு தென்படவில்லை. இந்தியாவில் சிறுபான்மையினர் எப்படி சட்ட ஒழுங்கை மதிக்கிறார்கள் என்பதற்கு பற்றி ஒரு நீதிபதி தன்னுடைய ஆதங்கத்தையும் இதை வந்து நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தியிருக்கார். எங்கன்னா பெங்களூர். அங்கே என்ன சொல்கிறாருன்னா வந்து ஒரு வழக்கு விசாரணையில் இருக்கும்போது அவர் சொல்கிறார், நீங்கள் வந்து மைசூர் ரோட்டில் போய் பாருங்கள், அந்த ரோட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோவில் 10 பேர் ஏறி போகிறாங்க. 10 பேர் செல்லக்கூடாதுன்றது ஒரு விதி இருக்குது. அது இருந்தாலும் அதை மீறி அவர்கள் ஏறி போகிறார்கள். எங்கேருந்து மைசூர்லேருந்து அந்த கோரிப்பாளையம் இந்த பகுதியிலலாம் வந்து நீங்கள் உங்களால் போக முடியுமா? உங்களால் வந்து சட்டம் ஒழுங்கு இது பண்ண முடியுமா? எவ்வளோ நேர்மையான அதிகாரியாக இருந்தாலும், நான் நேர்மையான அரசியல்வாதி சொல்லலை, நேர்மையான அதிகாரம் இருந்தாலும் இங்கே செயல்பட முடியுமா? அது இந்தியாவில் இருக்கா இல்லை பாகிஸ்தானா? எந்த அளவுக்கு அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பது வந்து ஒரு நீதிபதி தன்னுடைய வேதனையை தெரிவித்திருக்கார். இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பல காலமாக நம்ம ஸ்ரீ டிவியில் சொல்லி வரக்கூடிய விஷயத்தை இன்றைக்கு நீதிபதியும் சொல்லியிருக்கிறார். ஏன்னா நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது அதை வந்து கேட்கக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் அப்படின்னு தெரியாது. இல்லை இவங்க வந்து வேணுமென்றே சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். வேண்டுமென்றே மத உணர்வுகளை புண்படுத்துகிறார்கள் அப்படின்னு பேசக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இன்னைக்கு இதை நாம சொல்லலை, நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். நோகோ ஜோன் இது உருவாகி இருக்கிறது. அந்த இடமே வந்து ஒரு மினி பாகிஸ்தான் மாதிரி இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் அந்த இடத்துல எந்த ஒரு சட்டத்தையும் அங்கே வந்து அமல்படுத்த முடியாது. அந்த மாதிரியான ஒரு இடம் அன்னைக்கு அங்கே இருக்கு அப்படிங்கிற உண்மையே இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு. அதை சொல்லி அவர் வேதனைப்படுற, இதுதான் யதார்த்தம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதை இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு. ஏதோ ஒரு டிராஃபிக் சம்பந்தமான ஒரு வழக்கில் இன்னைக்கு அவர் அதை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு ஒரு நீதிபதியே சொல்லியிருக்காங்க, இன்றாவது இந்த அரசாங்கங்கள் இதை காது கொடுத்து கேட்குமா? அப்போ இன்னைக்கு நம்ம ஏற்கனவே பாருங்க, இன்னைக்கு கர்நாடகா
பெங்களூரு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா பல பயங்கரவாதிகள் இன்னைக்கு பெங்களூரை மையமாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல பேர் பிடிபடுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அனைவருக்குமே பங்களாதேஷனுடன் சம்பந்தம் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு பிடிபட்டிருக்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். அதே போல பெங்களூருல இருந்து தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் தமிழகம், பெங்களூரு, அதே போல இங்கே இந்த பக்கம் வந்து கேரளா, அடுத்ததாக பங்களாதேஷ், இந்த மூணு இங்கிருந்து கிடக்கூட இவங்களுக்கு பங்களாதேஷுடன் தொடர்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட பயங்கரவாதிகளை தொடர்ந்து பிடிபட்ட வண்ணம் இருப்பதை என்ஐஏவால் கைது செய்யப்படுவதை பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு கர்நாடக மாநிலமும் ஒரு பயங்கரவாதத்தின் கூடாரமாக மாறிக்கொண்டே வருகிறது என்பதை நாம் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டே இருக்கோம். இன்னைக்கு அதை தான் அவருடைய அப்சர்வேஷன்ல இன்னைக்கு நீதிபதியும் சொல்லியிருக்கிறார். பல நோகோ ஜோன்ஸ்கள் உருவாகி இருக்கிறது. சட்டம் அங்கே செல்லுபடியாகாது. அவர்கள் எந்த சட்டத்திற்கும் கட்டுப்பட மாட்டார்கள். இதான் சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய கர்நாடக அரசும் இந்த மாதிரியான பயங்கரவாதிகளுக்கு அடிபணிந்து சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். சமீபத்தில் காங்கிரஸ் அரசாங்கம் வந்ததிலிருந்தே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை அங்கு பாருங்கள். இன்னைக்கு இதே நிலைமை தான் தமிழகத்திலையும் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்துல இந்த மாதிரியான நிலை நீடித்து கொண்டிருக்கிறது என்பதை பல காலமாக நாம் இங்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்து முன்னணி ஆவணப்படம் ராமநாதபுரம் மாவட்டம் எவ்வளோ மோசமான நிலையில இருக்கு, அங்க முஸ்லிம் அல்லாதவர்கள் உள்ளே நுழையக்கூடாது என்று விளம்பரத்தட்டிகளே வைத்ததை நம்ம பார்த்தோம். விளம்பரத்தட்டிகள் யார் வைக்க முடியும்? அரசு நிர்வாகம் மட்டும்தான் ஒரு பப்ளிக் போஸ்டர்ஸ்ல வந்து இந்த மாதிரி வார்னிங் மெசேஜஸோ இந்த மாதிரி இதை வைக்க முடியும். வார்னிங் போர்ட்ஸ் தான் வைக்க முடியும். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இந்த ஏரியாவில் பிரவேசிக்க இயலாது அப்படிங்கிற போர்டு யாருங்க வைக்க முடியும்? ஜமாத் வச்சாங்க. அப்ப அந்த ஜமாத்துக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தார்கள்? ஏன்னா அந்த இடத்துல அவர்கள் கணிசமாக நாங்கள் எண்ணிக்கையில் கூடியிருக்கிறோம், ஆனால் நாங்கள் வைப்போம் அப்படின்னு வச்சாங்க. ஏன்னா எந்த சட்டமும் எங்களை வந்து இது பண்ண முடியாது. இந்த நிலைமை தமிழகத்துல இருந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அன்னைக்கே நம்ம சொன்னோம். இது தமிழகத்துல மட்டும் இல்லை, இதே நிலைமை எல்லா இடத்துலையும் வரும் என்பதை அன்றையிலிருந்து இந்து அமைப்புகளும் கூறிக்கொண்டுதான் வருகின்றன. ஸ்ரீ டிவியில நாமளும் சொல்லிட்டு தான் வரோம். இந்த நிலையில தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு செய்தியை நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த மாதிரி இந்த ஒரு போக்கு அப்படிங்கிறது மிகுந்த வந்து ஒரு ஆபத்தானது. சரி, இன்னைக்கு கர்நாடகா மாநிலத்துல என்ன சொல்றாங்க, தமிழகத்திற்கு ஒரு தண்ணி நாம தர முடியாது காவேரியிலிருந்து. ஏன்னா அங்க இனவாதம், மொழிவாதம் இதெல்லாம் பேசுறாங்க. அப்படி பேசக்கூடியவங்க இந்த மாதிரி உங்க ஏரியாவே பல ஏக்கர் ஏரியாவை பிடிச்சி வச்சுட்டு நீயே உள்ள போக முடியாது, உன் சட்டமே அங்க செல்லாதுன்னு சொல்லிட்டு இருக்கானே, அவனை போய் நீ கேள்வி கேட்டியா? அவனை போய் உன்னால ஏதாவது பண்ண முடியாது? அவனுக்கு எதிராக நீ அங்க ஏதாச்சும் போராட்டம் நடத்தினியா? இதே தமிழகத்திலே இதே கதை தான். ஏதாவது ஒரு எல்லையில ஒருத்தன் எக்ஸ்ட்ரா ஒரு எல்லை பிடிச்சிட்டான், இந்த பக்கம் எல்லை, அந்த எல்லை பிரச்சனைலாம் வரும்போது தமிழர்களே எழுந்து வாருங்கள், உங்களுடைய எது போச்சு, தமிழக இனமே அப்படின்னு எல்லாம் இங்க மொழி வச்சும் இனத்தை வச்சும்லாம் இங்க கூவி கூப்பிடுறாங்களே. இந்த மாதிரியாக இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய தமிழன் பாரம்பரியமான நீங்க இருந்த உன் இடம் இன்னைக்கு ஆக்கிரமிக்கல இருக்கு, இதற்கு எதிராக நீ என்னைக்காச்சும் போராடி இருக்காங்களா? அப்ப இந்த மொழிவாதம், இனவாதம் இது எல்லாத்தையும் என்னன்னா ஒரு தேசிய தன்மையை வந்து இழக்க செய்கிறது. தேசியத்தன்மை இழக்க செய்து இது வந்து ஒரு அரசியலுக்காக ஒரு செலக்டிவா பயன்படுத்தக்கூடியதாக இது மாறி வருகிறது. இது மிகுந்த ஒரு ஆபத்தான ஒரு போக்காக இங்கே போய் கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான இடங்களை வந்து ஆக்கிரமித்து அதற்குள் யாரையும் பிரவேசிக்க முடியாமல், அங்கே எந்த சட்டமும் செல்ல முடியாமல், அந்த சட்டமும் செயல்பட முடியாமல் செயல்படுவது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து இந்த மாதிரி அடிப்படைவாத துலுக்கர்கள் இங்கே இந்தியாவில் மட்டும், ஏதோ தமிழகத்தில் இல்லை கர்நாடகத்தில் மட்டும் கிடையாது. இது உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இங்கிலாந்துல இதே நிலைமை, பிரான்ஸ்ல இதே நிலைமை, ஜெர்மனில இதே நிலைமை. இதெல்லாம் நம்ம பல செய்திகள் வந்து கொண்டிருப்பதை நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த செய்திகள் அடிப்படையில் அங்க நடந்துட்டு கொண்டிருக்கக்கூடிய, ஏன்னா அவங்களும் ஆரம்பத்துல இதை பத்தி பெரிய அளவுல கண்டுக்காம தான் இருந்தாங்க. அதனுடைய விளைவு இன்னைக்கு அவங்க எவ்வளவு தூரம் அனுபவிக்கிறாங்க என்பதை நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை வந்து தடுக்க வேண்டிய கடமை என்பது மாநில அரசுக்கும் இருக்கிறது, மத்திய அரசிற்கும் அந்த பொறுப்பு என்பது இருக்கிறது. இதற்கு உடனடியாக துரிதமாக செயல்பட்டு அங்கு நடந்த கஷ்டங்கள், அங்கு நடந்த கலவரங்கள், அந்த பிரச்சனைகள் நம் பகுதியில் வராமல் இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு மாநில அரசுகளும் மத்திய அரசுகளும் துரிதமாக செயல்பட வேண்டிய நேரம். இவர்கள் ஓட்டுக்காக அவர்கள் பின்னாடி சென்றால் என்றால் நாளைக்கு அவர்களே கூட ஆட்சியில் இருக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அதை புரிந்து கொண்டு கட்சிகள் செயல்படும். நன்றி மேடம். நன்றி.
இத்துடன் செய்தியில் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஜெய் ஹிந்த். ஹிந்த்.